கண்ணுக்கு போ, இந்த உஸ்குலாண்ட போ, மாதா கோயிலாண்ட போ. ஆளியில இருந்து அழி அழி அழின்னு அழிஞ்சு கிடக்குறேன். ஒரு சிலுப்பு கூட வரல. எவ்வளவுதான் சுத்தி சுத்தி அழிச்சு எப்படி போறது? நான் தாகந்தாலாம் சொல்றேன். விஜய் 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 தான் வருவாரு. அதை சேவ் பண்ணி எடுத்து போனா கூட பரவாயில்ல. எல்லீரை வாங்கி குச்சாரு பாரு, அப்பயே மக்கள் மனசுல எனக்கு குச்சாரு. குச்சிட்டாரு. தெய்வம் அத்தனை தெய்வமா ஒரு பக்கத்தோட இருக்குது. தெய்வம் இருக்குது. என் வீட்டுல 2 ஓட்டு. அந்த 2 ஓட்டு போடுறதால வந்து விஜய் ஜெயகாந்த போட மாட்டாரு. இந்த விசிலு தான் அதுதான் வந்து நிக்க போது பாரு. எவ்வளவுமா சுத்துறது? எவ்வளவுதான் சுத்துறது? எவ்வளவுதான் சுத்துறது? ஒன்பது மணில சிலுப்பு வர படியா ஓட்டு போட்டு சிலுப்பு வர மாட்டேங்குது. எங்களுக்கு சிலுப்பே கரெக்டா போடுவோமா? இப்பதாமா இந்த மாதிரி ஆயிப்போச்சு. விஜய் தலைவரே, எங்க வீட்ட 2 ஓட்டு வராத ஜெயகாந்த பாப்பதில்ல. என்னைக்குமே தெய்வம் உனக்கு பக்கத்து உனக்கு நீ ஜெயிப்ப. விசிலி 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 ஜெயிப்ப. நான் போடல பரவாயில்ல. நான் போடல நம்ம எல்லாம் இந்த அடிச்சா பண்ணல. வரல வரல வா விஜய் வருவாரு. விஜய் தான் ஜெயிப்பாரு. ஏன் வரல? ஏன் வரல? நிக்கிறதால வரல. இன்னதான் தடை பண்ணல. தெய்வம் கிட்ட தொட கண்டிப்பா விசில் சொன்னா ஜெயிக்கும். மக்களே, இப்போ நான் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். ஏப்பாக்கம் பூத்துக்கு ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு நான் வந்தாக்க இங்கே லிஸ்ட்டில் இருந்து என் பேரையே தூக்கியிருக்காங்க. மொத்தம் என்னை சாவடிச்சிட்டாங்க, உயிரோடு இருக்கிற என்ன. இப்படி தான் இங்கே நிறைய பேர் காலையிலேருந்து கிட்டத்தட்ட 28 பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. உயிரோடு இருக்கிற என்ன சாவடிச்சிட்டாங்க லிஸ்ட்டில் நீ இல்லைன்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணுறது? சேலஞ்சிங் ஓட்டும் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் 1 மணி நேரமாக போராடி பார்த்துட்டேன். சேலஞ்சிங் ஓட்டும் போட முடியல. என்னுடைய ஓட்டு வந்து அநியாயமா பறிக்கப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லி ஆகணும். யார் சொல்லணுமோ அவங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இந்திய குடிமகளாகிய அபிநய சரஸ்வதி என்னும் நான் திரு ஜோசப் விஜய் அவர்களை மனதார என்னுடைய முதலமைச்சராக இன்று நான் தேர்வு செய்கிறேன். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, விஜயனா நாங்கெல்லாம் உங்க பின்னாடிதான். நிறைய அநியாயங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும்னு சாரை நம்பி நான் இன்னைக்கு டே முடிச்சுக்கிறேன். நம்புங்க சார், இவங்க எல்லாரும் புது ஓட்டர்ஸ் தான். காலையிலேருந்து குளிச்சுட்டு ரொம்ப ஆசாசியாக ஓட் போடலான்னு போனேன். நான் ஓட் போட போகும்போது உங்கள் நேம் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் நான் எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்கள் நேம் லிஸ்ட்டில் வந்துச்சு செக் பண்ணணுன்றாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னால் ஃபில் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் எத்தனை வாட்டி போய் செக் பண்ணணும். நேம் வந்துச்சுன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ப்ராப்பர் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அசால்ட்டாக நெக்ஸ்ட் டைம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டிவிக்குலேருந்து ஒரு அண்ணா வந்து எவ்வளோ பேசி பார்த்தாரு. அப்போ என்ன சார் லிஸ்ட்டில் நேம் இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நான் மன்னிச்சிட, நான் ரொம்ப ஆசையாக நோட் பண்ணுறேன். நான் எதுவுமே பண்ண முடியல. பாருங்க, நீங்க ஃபுல்லா கூட பாருங்க. எனக்கு சொல்லுங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன்ல, எஸ்ஐஆர் ஃபில் பண்ணி கொடுத்தல்லமா கொடுத்து. சண்முக சுந்தரம், பாகம் எண் 9, 676வது வருஷ. நான் காலையில் ஒரு 11 மணிக்கு வந்து ஓட்டு போட வந்தேன். ஓட்டு போட வரும்போது நான் அந்த ஸ்லிப்பு வந்து வாங்கலை. அந்த நம்பரை மட்டும் நான் பார்த்து நோட் பண்ணிட்டு வந்து இங்கே சொன்னேன். எனக்கு முன்னால் எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஓட்டு போட்டாங்க. ஏன் ஓட்டு போட போகும்போது
உங்கள் ஓட்டு போட்டாச்சு நீங்கள் போட்டீங்க அப்படின்னாங்க. நான் அப்போ விரல காமிச்சு நான் போடலையே அப்படிங்கும்போது இல்லை சார் உங்கள் ஓட்டு போட்டாச்சு அப்படின்னாங்க. சரி என்ன பண்ண அப்படின்ட்டு நான் போய் ஸ்லிப்பை வாங்கிட்டு இப்போ திருப்பி வந்து கேட்கும்போது திருப்பி வந்து சேலஞ்ச் ஓட்டுன்னு ஒரு ஓட்டு போட சொன்னாங்க. என்னுடைய கேள்வி, நான் வராமலே ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க, இதே மாதிரி இந்த பூத்து மாதிரி எல்லா பூத்துலையும் எப்படி எத்தனை ஓட்டு விழுந்துங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. வந்து லைனில் நின்று உள்ளே போய் ஓட்டு போடலான்னு போனால் அவங்க என்னோட ஓட்டு ரெடி எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஓட்டு வந்து ஆல்ரெடி யாரோ போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். ஏன்னா இப்போ சைன் போடலன்னா அது கள்ள ஓட்டையில் மிஸ்டேக்குன்னு நான் ஒத்துக்கலாம். இப்போ இதில் சைன் போட்டிருக்கு, 98 நம்பரோட போட்டு பேர் போட்டிருக்காங்க, அதையும் ஏதோ கிறுக்கி வச்சிருக்காங்க. இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓட் போட போகலான்னு பார்த்தா என் ஓட்டு ஆல்ரெடி போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. என் கையில் இங்கு கூட இல்லை, ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனாலும் என் ஓட்டு ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அதிகமா வருவாங்க, வரவங்க எல்லாம் வந்து கேஷுவலா போயிட்டாங்க. இல்ல இல்லன்னா எங்களை மாதிரி யாராவது பேச முடியல. இப்ப இத்தனை பேர் ஓட்டு இல்லைன்னா அப்ப யார் போடுவாங்க இந்த ஓட்டெல்லாம்? இந்த ஓட்டு என்ன கிடைக்கும்? செத்தவங்க ஓட்டு அந்த இடத்துல இருக்கு, உயிரோட இருக்கவங்க இல்லைன்னா என்ன கேட்டு ஓட்டு இல்லாத வந்து பாக்கலாம். மொத்தமா அங்க போலாம். இந்த ஓட்டு வாங்காமலாம் போக முடியாது. ஓட்டு எனக்கு கம்பல்சரி வேணும். சொல்லுங்க, உங்க பேர் என்னக்கா? இங்க என்ன பிரச்சனைக்கா? இவங்க வைஃபு ஓட்டு போறதுக்கு நாங்கள் 8:30 பூத் வந்தாச்சு. பூத்ல போயிட்டு அவங்க இறக்கி விட்டு செக் பண்ண சொன்னா அவங்க போய் ஸ்லிப் கொடுத்து கேட்கும்போது ஆல்ரெடி இந்த ஓட்டுக்கு இப்பதான் 10 மினிட்ஸ் முன்னாடி ஒருத்தர் போட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்றது கேமரா இருக்கு, கேமரால செக் பண்ணல, நோபடி சப்போர்ட். என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அந்த டெண்டர் ஓட்டுக்கிட்டு அதுல போட்டுட்டு நீங்க அதுல சைன் பண்ணிட்டு ஓட்டு போட்டு போங்கன்றாங்க. அது என்ன ஆச்சு, அது எப்படி கவுண்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஓட்டு போட வந்திருந்தோம் சார், பட் 8 மணிக்குள்ள காலையில 8 o'clock யாரும் வந்து ஓட்டு போட்டதா சொன்னாங்க. இப்ப அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க, நான் ஓட்டு போட்டுட்டேன். அந்த பேப்பர்ல தான் அந்த இம்ப்ரெஷன் பண்ணி தம்பி இம்ப்ரெஷன் வாங்கிட்டாங்க. எலக்ட்ரானிக் டிவைஸ்ல நான் என்னோட ஓட்டு பதிவாகல. வருஷமா நான் போட்டுருக்கேன் ஓட்டு. அப்ப என் ஓட்டு உண்மையை நீங்க கொடுக்கணுமா இல்லையா? அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த ஓட்டு ஐடி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அது தெரியாம ஓட்டு வச்சு எல்லாமே பண்ணலாம். ஓட்டு ஐடி கேட்டு கொடுக்குறாங்க. ஓட்டு போடுறது ஓட்டு ஐடி லிஸ்ட் கொடுத்தா ஊர்ல இருக்கோம், ஊர்ல இல்லாம போவோம், மிஸ் ஆகுது. என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். இதுல ஓட்டு போட முடியலன்னா இன்னொரு ஓட்டு போடலாம் அப்படின்றத ஒரு ஐடியா கொடுக்கணும். வந்து ஓட்டு இல்லை அமிச்சாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போடுறது. இதுக்கும் வழி இல்லை, என்ன பண்ணலாம்? இந்தியா வந்ததே ஓட்டு போடுறதுக்கு தான். எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. என் பையன் மருமகளுக்குலாம் ஓட்டு இருக்கு, எனக்கு மட்டும் எப்படி ஓட்டு இல்லாம போச்சுன்னு தெரியல. பூத்துல போய் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன், உங்களுக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. இன்ன வரையும் நான் ஓட்டு போடாம இருந்ததே இல்லை. போன எலெக்ஷனுக்கு நான் துபாயில இருந்து வந்து ஓட்டு போட்டேன். வந்தும் ஓட்டு போட முடியாம போயிடுச்சு, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி என்னாச்சுன்னு தெரியல, நிறைய பேத்துக்கு ஓட்டு இல்லாம போயிடுச்சு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு முகாம் போடுவாங்க, அப்ப அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன தவிர துபாயில இருந்து வந்த என் ஃபேமிலி எல்லாம் ஓட்டு போட்டாங்க. வரலாற்றிலே இந்த எலெக்ஷன்ல தான் நான் ஓட்டு போடாம போறேன். இல்லையான்றத சொல்றேன். இது ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஃபார்ம் வச்சு என்கிட்ட கார்டுமே இருக்கு போன்ல, ஆனா அதையும் எதுவும் பண்ண முடியாது. என்னோட பேர் ஆரோக்கியராணி கிரேசி வின்சென்ட். என்னோட நம்பர் வந்து சீரியல் நம்பர் 675ல யாரோ ஓட் போட்டிருந்தாங்க, ஆல்ரெடி ஒரு ஓட். ஸோ என்ன ஓட், டியூப்ளிகேட் ஓட்டோ கல்லோ ஓட்டோ, இட் வாஸ் நாட் டன். யாரோட்டு மிஸ்டேக்கு, யாரோட்டு வேணும்னே செஞ்சவங்க யார் பற்றி இல்லை. பட் சொல்யூஷன் தான் முக்கியம். போனோன்னே ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் 27 வருஷமாக ஓட் போட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரி நடந்ததில்லை. என்ன சொல்யூஷன் எடுக்கணும்னா நீங்கள் வந்து டெண்டர் ஓட் கேட்கணும். 49P செக்ஷன் பற்றி யூ ஆர் அலவுட் டு டூ ஆஸ்க் அண்ட் சேலஞ்ச் அ ஓட் அண்ட் ஆஸ்க் ஃபார் அ டெண்டர் ஓட். த கேம்பெயினிங் பீப்புள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். இல்லை எனக்கு புரியலை. ஒரு நாள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போய் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து ஷிஃப்டர்னு பென்சிலில் மார்க் பண்ணாங்களாம். யார் அப்படி போய் வீட்டில் வெரிஃபை பண்ணிட்டு ஷிஃப்டர்னு போட்டாங்கன்னு தெரியல. இதுக்காக தான் நான் வழக்கமாக ஓட்டு போடுற இடத்துல போய் நேரில் போய் எழுதி கொடுத்துட்டு வந்தது. சரி, அப்படியே என்னோட பழைய அட்ரஸில் போய் நான் இல்லைன்னு சொல்லி ஷிஃப்டர்னு பென்சிலில் போட்டவங்களுக்கு இப்போ நான் புதுசாக இருக்க அட்ரஸில் யாருமே அப்படி வெரிஃபிகேஷன் வந்து நான் பார்க்கவே இல்லை. இங்கே நம்ம வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்குற ஃபோனு கூட ஒரே நேமில் 2 கான்டாக்ட் இல்லை 2 ஃபோட்டோ சிமிலராக இருந்தால் டைரக்ட் பண்ணி காட்டுது. அப்படி இருக்கு இல்லை, இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டு, இவ்வளோ பெரிய மேன் பவர், இவ்வளோ சர்வரில் வந்துட்டு ஒரே நேம்ல ஒரே ஆளு ஒரே ஓட்டர் ஐடில 2 அட்ரஸ்ல இருந்தா டைரக்ட் பண்ணி காட்டாதா? அதை வெரிஃபை பண்ணி மாத்தி கொடுக்காம இப்படி மொத்தமா அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தே தூக்கிடுவீங்களா? இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. முன்னாடி சொன்ன மாதிரி தான். வாழ்க ஜனநாயகம், வளர்க தமிழ்நாடு.
விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தூக்கிட்டாங்க. ஓட் ஐடி நம்ம ஐடியே தூக்கிட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, அந்த நாட்டாம் படத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்களே அந்த மாதிரியே எங்கள் வீடை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவ்வளோ ஆசையாக போன ஓட்டு போடலான்னு ஓட் ஐடி டெலிட் ஆயிடுச்சு. ஃபார்மு எல்லாமே கொடுத்தேன். பரவாயில்ல விடு, தலைவனுக்கே அவ்வளோ சோதனை வரும்போது தொண்டனுக்கு வராதா?